ஒவ்வொரு வேத வார்த்தையையும் அனுபவிச்சு வாசிச்சு பாருங்களேன். உங்க தகப்பன் உங்களோடு பேசுகிறார் என்று வாசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தங்க மெசேஜ் பண்ணா எப்படி வாசிப்பீங்க? வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர், எத்தனை முறை எடுத்து வாசிச்சு பார்ப்பீங்க? மனசுல பதிகிற வரைக்கும் பார்ப்போம் இல்லையா? உங்களை நேசிக்கிற தகப்பன், உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் உங்களோடு பேசுகிற புத்தகம் தான் வேதம். அந்த அன்போடு நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. எனக்கு இதை சொல்லித்தாங்கப்பா, உங்க அன்பை நான் புரிஞ்சு கொள்ளணும், உங்க ஜெபம் இப்படியாக மாறட்டும். நீங்க என் மீது கொண்ட அன்பை நான் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க இப்படி ஜெபிச்சுட்டு வேதத்தை எடுத்து வாசிங்க. அவர் உங்களோடு ஒரு நண்பரை போல, ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல, ஒரு மணவாளனை போல அவரால் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.